வணக்கம். ஒற்றனை பிடித்து கட்டி வீதியில் கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி தாதி ஓடி வந்து சொன்னதுமே அங்கிருந்த கந்தமாறன், நந்தினி, குந்தவை மூவரும் பரபரப்பு அடைஞ்சாங்க. குந்தவையின் உள்ளம் அதிகமாக தத்தளித்தது. வந்தியத்தேவன் வந்து மாட்டிட்டாரோ அப்படின்னு குந்தவை வந்து ரொம்ப பயந்தாங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கல. நந்தினி இருந்துட்டு நம்ம போய் அந்த கெட்டிக்கார ஒற்றனின் முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. குந்தவை வந்து எதையுமே வெளியே காட்டிக்காம நமக்கு என்ன அவரை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானால் சரி அப்படின்னு நந்தினி வந்து நக்கலாக சிரிச்சாங்க. நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு கந்தமாறன் வந்து தட்டு தடுமாறி எழுந்தான். வேண்டாம், உன்னால் நடக்க முடியாது, நீ விழுந்துருவ அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. குந்தவை வந்து திடீர்னு மனதை மாற்றி கொண்டது போல இவருடைய அருமையான சிநேகிதன் எப்படி இருக்கான்னு நானும் போய் பார்க்கலான் இருக்கேன். இந்த அரண்மனை மேல் மாடத்தில் பார்த்தா தெரியும்ல அப்படின்னு கேட்டாங்க. அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. கந்தமாறன் இருந்துட்டு அவர் வந்து என்னோட சிநேகிதனாக இருந்தால் மாமாவிடம் சொல்லி நான் அவரை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அவர் வந்து உன்னோட சிநேகிதன் தானா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. அப்படின்னா நானும் வந்தே தீருவேன் அப்படின்னு கந்தமாறன் வந்து தத்து தடுமாறி நடந்தாரு. 3 பேரும் அரண்மனையோட மேல் மாடத்துக்கு சென்று பார்த்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் 7-8 குதிரைகள் வரதை பார்த்தாங்க. அந்த குதிரைகளோட மேலே வீரர்கள் உட்கார்ந்து வந்தாங்க. குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் வந்து நடந்து வந்தான். அவரோட கைகள் வந்து முதுகோடு சேர்த்து கட்டி இருந்துச்சு. அந்த கயிற்றோட இரு முனைகளையும் இரு பக்கத்தில் வந்த குதிரை வீரர்கள் பிடித்து கொண்டிருந்தாங்க. வீரர்கள் கூடவே வேடிக்கை பார்க்கும் கும்பலும் வந்துட்டு இருந்தாங்க. அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவங்களுக்கு குதிரைக்கு நடுவில் வந்த மனிதனோட முகம் முதல்ல தெரியல. ஊர்வலம் பக்கத்தில் வர வரைக்கும் அரண்மனையோட மேல் மாடத்தில் அமைதி குடிக்கொண்டுச்சு. குந்தவை வந்து ரொம்ப கவலையோட நெருங்கி வர ஊர்வலத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. நந்தினியோ வீதியில் எட்டி பார்த்ததும் உடனே குந்தவையின் முகத்தை பார்த்ததுமா இருந்தாங்க. கந்தமாறன் அங்கே குடிக்கொண்டிருந்த மௌனத்தை வந்து கலைத்தாரு. இல்லை, இவர் வந்தியத்தேவன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே குந்தவையோட முகம் மலர்ந்துச்சு. அந்த சமயம் அந்த வினோதமான ஊர்வலம் அரண்மனை மாடத்தின் அடிப்பக்கம் வந்துச்சு. குதிரைக்கு நடுவில் வந்து அந்த மனிதன் வந்து மேல் மாடத்தை அண்ணாந்து பார்த்தா வைத்தியர் மகன் அவர் அப்படிங்கிறத குந்தவை தெரிந்து கொண்டாங்க. குந்தவை வந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாம, இது என்ன பைத்தியக்காரத்தனம், இவரை எதுக்கு இழுத்துட்டு வரீங்க, இவர் வந்து பழையாறை வைத்தியர் மகன் தானே. அண்ணாந்து பார்த்தவர் ஏதோ சொல்ல நினைச்சாங்க. ஆனால் அந்த கயிறு வந்து அவரை இழுத்துட்டு போயிடுச்சு. ஓ அப்படியா, என் மைதுனர் ஆட்கள் எப்போதும் இப்படிதான், உண்மையான குற்றவாளியை விட்டுவிட்டு யாரையாவது பிடித்து கொண்டு வந்து தொந்தரவு செய்வாங்க அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. உடனே கந்தமாறன் இருந்துட்டு, வந்தியத்தேவன் வந்து இவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மாட்டிடுவானா, என் சிநேகிதன் பெரிய ராஜ தந்திரி, என்னையே ஏமாற்றியவர், இந்த ஆட்களிடமா சிக்கிக்கொள்வான் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாரு. இன்னமும் அவரை உன்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறீரே அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. துரோகியாக போயிட்டான், இருந்தாலும் என் மனதில் அவன் மேலே இருக்க அன்பு மாறலை அப்படின்னு கந்தமாறன் சொன்னார். ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை இவங்க வந்து கொன்று போட்டிருக்கலாம். 2 ஒற்றர்களை தொடர்ந்து கோடிக்கரைக்கு இந்த வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு குந்தவையோட முகத்தை பார்த்தாங்க. கொன்று இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை குந்தவையை துடிக்க செய்தது என்பதை அறிந்து கொண்டாங்க. அதி கர்வக்காரி, உன் பேர்ல பழி வாங்க நல்ல ஆயுதம் கிடைச்சிருக்கு, அதை நல்லா பயன்படுத்தாம போனா நான் பழுவூர் இளையராணியே இல்லை, பொறு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. குந்தவை வந்து தனக்குள்ள இருந்த கலக்கத்தை வந்து கோபமாக மாற்றி, ஒற்றர்களாவது ஒற்றர்கள், வெறும் அசட்டுத்தனம், வர வர இந்த கிழவர்களுக்கு அழிவு வந்து மழுங்கி போயிட்டே இருக்கு, யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க. இந்த வைத்தியரோட மகனை நான் தானே கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பியிருந்தேன், இவரை எதற்காக பிடித்து வராங்க, இப்போதே நான் போய் உங்க மைதுனரை கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, தாங்கள் அனுப்பிய ஆளா இவர், சந்தேகம் என்று சொன்னீர்கள், எனக்கு கூட இப்போது ஒரு சந்தேகம் தோன்றுது, மூலிகை கொண்டு வர்றதற்காக இவனை மட்டும் அனுப்பினீங்களா, இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பினீங்களா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. இவரோடு இன்னொரு ஆளையும் அனுப்பினேன், 2 பேரில் ஒருவரை வந்து இலங்கை தீவுக்கு போகும்படி சொன்னேன், அவரேதான் அப்படின்னு நந்தினி சொல்ல, எவரேதான் அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. அவர்தான் ஒற்றன், சக்கரவர்த்திக்கு ஓலை கொண்டு வந்ததாக தான் இங்கேயும் அவர் சொன்னானாம். என்ன காரணத்தினால் அவரை ஒற்றன் அப்படின்னு சந்தேகிக்கிறீங்க அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி, பழுவேட்டையர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அந்த ஒற்றனும் சந்தேகப்படும்படி தான் நடந்திருக்கான், இல்லாட்டி ரகசியமாக இரவு நேரத்தில் ஏன் தப்பித்து ஓடணும், இந்த சாது மனிதனுடைய முதுகில் எதற்காக குத்திவிட்டு போக வேண்டும் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. இவருடைய முதுகில் அவர் தான் குத்துனாரு அப்படிங்கிறத நான் நம்பலை, குத்தி இருந்தால் இவரை மறுபடியும் தூக்கி கொண்டு போய் அந்த ஊமையின் வீட்டில் ஏன் சேர்த்து விட போறாரு அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. கூட இருந்து பார்த்தது போல சொல்கிறீர்களே தேவி, என்னவோ அந்த ஒற்றன் பேரில் உங்களுக்கு அவ்வளவு பரிவு,
அவரிடம் ஏதோ மாயசக்தி இருக்கணும், இவர் கூட அவரை இன்னும் தன் சிநேகிதன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார் அல்லவா. எப்படி இருந்தா என்ன, போன உயிர் திரும்பி வரப்போறதில்ல, அவரை இந்த வீரர்கள் கொன்றிருந்தா அப்படின்னு நந்தினி சொல்ல குந்தவைக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு, கண்கள் சிவந்துச்சு, தொண்டை அடைச்சிச்சு, நெஞ்சு பட வென்று அடித்து கொண்டுச்சு. அப்படி நடந்திருக்காது, ஒரு நாளும் நடந்திருக்காது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாங்க. கந்தமாறன் சொல்றபடி அந்த ஒற்றன் அவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தால் அப்படின்னு குந்தவை இழுக்க, ஆம் இளவரசி, வந்தியத்தேவன் அந்த ஆட்களிடம் ஒரு நாளும் அகப்பட்டு கொள்ள மாட்டான் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாரு. இப்போது அகப்பட்டு விடாட்டி என்ன, இன்னொரு நாள் அகப்பட்டு கொள்ள போகிறான் அப்படின்னு நந்தினி சொல்ல குந்தவை பற்களை கடித்து கொண்டு நாளை நடக்க போவது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆத்திரத்தோடு, சக்கரவர்த்தி நோயாக படுத்தாலும் படுத்தாரு, ராஜ்யமே தலைகீழாக போய்விட்டது, நான் மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பிய ஆட்களை பிடிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம், இதோ என் தந்தையிடம் போய் கேட்குறேன் அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. தேவி, நோயினால் மெலிந்திருக்கும் சக்கரவர்த்தியை இது விஷயமாக தொந்தரவு செய்ய வேண்டாம், என் மைதுனரையே கேட்டு விடலாம், தங்கள் விருப்பம் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிந்தால் அதன்படி நடந்து கொள்கிறார், சோழ ராஜ்யத்தில் இளைய பிராட்டியோட விருப்பத்துக்கு மாறாக நடக்க யார் துணிவார்கள் அப்படின்னு நந்தினி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசினாங்க. அந்த 2 பெண் புலிகளுக்கும் நடுவில் இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் நந்தினியே வெற்றி பெற்றாங்க. ஏன்னா குந்தவையோட நெஞ்சில் பல காயங்கள் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க குந்தவை ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.